பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கடந்த வாரம் முழுவதிலும் நம்ம கூட இருந்து துணை நின்று ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரி, நாம் இந்த நாட்களில் ஆவிக்குரிய சில அனுபவங்கள், இயேசுனுடைய பிள்ளையாக இருப்பது ஒரு அனுபவம், அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக மாறுவது ஒரு அனுபவம், இப்படி ஆண்டவருடைய புத்திரராய் மாறுவது ஒரு அனுபவம். அப்போ ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரோடு நெருங்கி வரணும். அதை குறித்து தான் தியானித்து வருகிறோம். அதில் ஒன்று தான் இயேசுவனுடைய சீஷராக மாறுவது, பிகம் எ டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக மாறுவது. அப்போது இயேசுவை சீஷர்கள் என்று சொன்னால் அதே வேதத்தில் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்கிறார், அவங்க இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அது விசுவாசி என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆரம்ப நிலைமை. இதிலேயே நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக 50 வருஷம் விசுவாசி 40 வருஷம் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் இன்னும் எல்கேஜிலேயே 10 வருஷம் இருக்கிற மாதிரி. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதான் சீஷராவது. அப்படின்னா நம்மை வெறுக்கணும், சிலுவையை எடுக்கணும், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும், அவர் வாழ்ந்தபடியே நாமும் வாழ விரும்பணும். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசுவை போல வாழ எனக்கு விருப்பம். நான் கேட்ட ஆண்டவரை, உம்மை போல வாழணும், உம்மை போல ஜெபிக்கணும், உம்மை போல ஊழியம் செய்யணும். இதுதான் நான் ஆரம்ப காலத்திலிருந்து விரும்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரை, ஐ வாண்ட் டு லிவ் லைக் யூ, ஐ வாண்ட் டு ப்ரே லைக் யூ, ஐ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி லைக் யூ. இது என்னுடைய ஜெபம். அப்போது இயேசுவை மாதிரியாய் வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை. ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க அர்ப்பணித்து கொள்ளணும். அதற்கு வேத புஸ்தகத்தில் 4 சுவிசேஷத்தை திரும்ப 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 வாசிக்கணும். இயேசு எப்படி நடந்தார், எப்படி பேசினார், எப்படி அவருடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டார், சமுதாயத்தில் எப்படி நடந்து கொண்டார், சீஷரோடு எப்படி நடந்து கொண்டார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் எப்படி கவனமாக இருந்தார், ஒவ்வொன்றையும் கவனித்து பார்ப்பது. சும்மா அப்படியே போகிற போகல வாசித்துட்டு ஏசு இங்கே போனார் அங்கே போனார் இந்த அற்புதம் செய்த சொல்லிவிட்டு போவது அல்ல. அதையும் தாண்டி ரொம்ப டீப்பாக அதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்பது. அப்போ இயேசுவை போல நம்ம வாழ்வதென்றால் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும்ல, அதை உண்மை போல் ஆக்கும். முதலாவது நம்ம தியானித்தோம், இயேசுவை போல அன்பு எனக்கு வேணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். உண்மை போல் அன்பு எனக்கு வேணும், எல்லாரையும் நேசிக்கணும், சத்துருவை கூட நேசிக்கணும். அதில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சும்மா நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது, உன்னை போல பிறனை நேசின்றதை நான் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் கடைசியாக தியானித்தோம். என்னிடத்தில் அன்பு கூறுவதை போல மற்ற இடத்தில் அன்பு கூறுவதுன்னா என்ன, அது ஆண்டவர் ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுத் தருவார். அப்படின்னா என்ன ஆண்டவரே, நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், சொன்னது தான். ஆண்டவர் சொன்னார், இயேசுடைய ஊழியத்தை நேசிக்கிறல்ல? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஊழியம் நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்காக ஜெபிக்கிறல்ல? ஜெபிக்கிறேன். மற்ற ஊழியத்துக்கு நேசிக்கிறியா? நேசிக்கிறேன், எல்லா ஊழியத்தையும் நேசிக்கிறேன். மிஷினரி ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், சபைகள், எல்லா ஊழியத்தையும் நேசிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெபிக்கிறியா? ஜெபிக்கிறேன். இந்த இயேசுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிற அளவு அதே பாரத்தோட ஜெபிக்கிறியா? அங்கே தான் எனக்கு பதில் சொல்ல முடியல. இதுதான் இயேசு சொல்லுகிற அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கு கொடுத்த ஊழியத்தை எப்படி நேசித்து எப்படி பாரமெடுத்து ஜெபிக்கிறியோ அதே மாதிரி அந்த ஊழியத்தை, இந்த மிஷினரி ஸ்தாபனத்தை, இந்த சபையை நேசித்து அதே பாரத்தோடு ஜெபிக்கணும்ல. அப்போ தான் நீ உன்னை நேசிப்பதை போல் அவங்களை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை? வித்தியாசமாக இருக்குல்ல? அதான் இயேசுடைய போதனை. நம்ம சும்மா எடுத்துகிட்டு நேசிக்கிறோம், அன்பாக இருக்குன்னு போய்கிட்டே இருக்கிறோம். இல்லை, வசனத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிந்தா நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன், நான் குறைவுபட்டிருக்கிறேன், இந்த அன்பு என்கிட்ட இல்லை ஆண்டவரே. நான் எல்லாரையும் நேசிக்கிறது உண்மை, எல்லாருக்காக ஜெபிக்கிறது உண்மை. ஆனால் இந்த ஊழியத்தை நேசிக்கிற அளவு நேசிக்கலை, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற அளவு ஜெபிக்கலை. ஆனால் இயேசு சொல்லுகிற அன்பு எப்படிப்பட்டது? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ நேசிக்கணும். இங்கே தவறுறதுனால தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கி பிரிவினைகள், சண்டைகள், ஜபம் இருக்குது, பைபிள் இருக்குது, காணிக்க இருக்குது, சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் இருக்குது, சாட்சி இல்லை.
ஏன்னா ஒரு மாமியார் தன் மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை நேசிப்பதில்லை. ஒரு மகள் தன்னுடைய தாயை நேசிக்கிற மாதிரி மாமியாரை நேசிப்பது இல்லை. அங்கே ஆண்டவர் சொன்ன காரியம் வேறுபடுகிறது இல்லை. அதனால தான் பாதிப்புகள். ஒரு சபை இன்னொரு சபை விசுவாசியை நேசிக்கிறது இல்லை. ஒரு சபை ஊழியர் இன்னொரு சபை ஊழியரை நேசிப்பது இல்லை. ஒரு மிஷினரி ஸ்தாபனம் இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு ஜெபமே பண்ணுவது இல்லை. எப்படி இந்தியாவெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறீங்க? வீரமாக பேசலாம், எழுதலாம், வசனத்தின்படி முதல்ல வாழணும்ல. ஒரு மிஷினரி ஸ்தாபனம் தனக்காக ஜெபிப்பாங்களே இல்லாமல் இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்துக்காக ஜெபம் கூட பண்ணுவதில்லை. அவங்களும் இயேசுக்காக தானே உழைக்கிறாங்க, இயேசுக்காக தானே பிரயாசப்படுறாங்க, அவங்களும் இயேசுக்காகத்தானே பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பது இல்லை? சுயநலம். சுயத்தை வெறுத்தா தானே நீ சீசன். சுயத்தை வெறுக்கலையே, வேற இல்லை, அடிபடுது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியங்கள் அடிபடுகிறது. அதனால தான் நீங்கள் யோசித்து பாருங்க. கொஞ்சம் வசனத்துக்கு நேராக நம்ம திரும்புவோம். இப்பொழுதாவது வசனத்துக்கு நேராக திரும்புவோம். ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் இயேசுடைய ஊழியத்துக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். உபவாசத்தில் ஆண்டவர் சொன்னார், இது சுயநல ஜெபம். நீங்கள் மட்டும் தான் ஊழியம் செய்கிறீங்களா? நீங்கள் மட்டும் ஊழியம் செய்து இந்தியா மாற்றிட முடியுமா? எல்லாரையும் ரட்சிப்புகளை கொண்டு வர முடியுமா? எவ்வளோ ஊழியத்தை நான் வச்சுருக்கிறேன், எவ்வளோ சபை வச்சுருக்கிறேன், எல்லாருக்காக ஜெபிங்க. ஆண்டவர் எங்களை மாற்றினார், எங்களை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இல்லை, வசனத்தை கவனி, வசனத்தை கவனமாக பாரு, அந்த மாதிரி மாறுங்கன்னு சொல்லி கொடுத்தார். நீங்கள் உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ள சபைக்காக, அந்த மெய்ப்பெருக்காக என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற வசனத்துக்கு என்னதான் அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ப்ராக்டிக்கலாக இப்படி தான் இருக்கணும். இதுக்கு தான் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், இப்படி தான். யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளோ மனம் திரும்ப வேண்டியது இருக்குல்ல. அந்த அன்பு இல்லாதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறோம். மற்றவங்களுடைய குறைகளையே பேசி 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப துக்கம். ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் இயேசுக்குன்னு பெரிய ஊழி செய்கிறோன்னு. அவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்குறார், ஏன் உங்களுக்குள்ள இந்த அன்பு இல்லாமல் போய்விட்டார் என்பதாக ஆண்டவர் பார்க்கிறார். அன்பு என்ன செய்யுமா? அன்பு சகல பாவத்தை மூடும். தி கிரேட் அலெக்சாண்டர், உலகத்தை பிடிக்க புறப்பட்டால தி கிரேட் அலெக்சாண்டர், அவருடைய படம் பார்த்துருக்கீங்களா? குதிரையில் இருக்கிறது. ஒரு ஓவியனுக்கு அவரை நல்லா வரையணுன்னு ரொம்ப விருப்பம். தி கிரேட் அலெக்சாண்டர் அவருடைய கன்னத்தில் ஒரு வெட்டு காயம் இருக்குமா, யுத்தத்தில் காயப்பட்ட ஒரு காயம். அவன் அலெக்சாண்டர் படத்தை நல்லா வரைஞ்சி அவருக்கு கொடுக்கணும்னு பிரயாசப்பட்ட போது இந்த வெட்டுக்காயம் அசிங்கமாக இருக்க முகத்தில், அவருடைய அழகான முகத்தில் இந்த வெட்டுக்காயம் என்ன மாதிரி அவர் அசிங்கமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அதை மறைக்கிறணும், அப்போ தான் அவர் நம்ம அழகாக இருக்குன்னு சொல்லி அவன் பல விதத்தில் திங்க் பண்ணி என்ன பண்ணான், அப்படியே கன்னத்தில் கை வச்சு இருக்கிற மாதிரி அவன் டிராயிங் வரைஞ்சானான். வரைஞ்சி அந்த தழும்பு இல்லாமல் மறைச்சிட்டான். மறைத்து கொண்டு போய் அவர் அலெக்சாண்டர்கிட்ட அந்த படத்தை காமிச்சான். அப்படியே நேச்சுரலாக இருக்குது, என்ன மாதிரி இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்தார். என்ன மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கிற, ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிற, ஆனால் என் கன்னத்தில் இந்த வீர தழும்பு எங்கே அப்படின்னு கேட்டாராம். என் கன்னத்தில் இந்த வீர தழும்பு எங்கே? அதுக்கு அவன் பதில் சொன்னான், என்னுடைய அன்பு அதை மறைத்து விட்டாரு. என்னுடைய அன்பு அதை மறைத்து விட்டாரு. இதுதான் உண்மையான அன்பு. ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவனுடைய குறைகளை மறைச்சி நிறைவை மட்டும்தான் பேசுவீங்க. உங்கள்கிட்ட உண்மையான அன்பு இல்லை, கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா சின்ன குறை கூட பெருசாக பேசி பேசி மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார். யோசித்து பாருங்க. உண்மையான அன்பு யார் மேலே நீங்கள் வச்சுருந்தா அவங்களுடைய குறையை பற்றி யார் பேசினா கூட நீங்கள் பேச மாட்டீங்க, வாய் மூடிடுவீங்க, அதை மறைக்க முயற்சி பண்ணுங்க. அதான் அன்பு. இயேசுடைய அன்பாக தானே. நம்ம யாருக்கிட்ட குறை இல்லை? மோகன்லால் செய்த குறை இல்லையா? எந்த ஊழிக்காரன்கிட்ட குறை இல்லை? இயேசு அதெல்லாம் அவருடைய அன்பினால் மறைச்சி ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால் பாவத்தை மூடி மறைக்கிறான்னு அர்த்தமா? இல்லை, சரிப்படுத்தி கொண்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். சரிப்படு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டார். தான் கிறிஸ்துவின் அன்பு. எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார். பப்ளிக்கில் பேச மாட்டார், பொது மேடையில் பேச மாட்டார், தனியாக ஜபாரையில் பேசுவார்.
இதை சரிப்படுத்திக்க, இதில் எச்சரிக்கையாயிரு, இதை விட்டு மனம் திரும்பி சரியாண்டோன்னு ஒப்பு கொடுத்த உடனே அதை மன்னித்து மறந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இதுதான் இயேசுவின் அன்பு. அதான உண்மையான அன்பு. நமக்கு பழக்கமான தெரிந்த நண்பர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம், தனியாக பேசுவோம். எதுக்கு நீங்கள் தயவுசெய்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதங்க அப்படின்னு சொல்லி. அதான் அன்பு. அப்போ நம்ம அன்பு எப்படி இருக்குது? வெளிப்படுத்துகிற அன்பு. எல்லாரும் பாருங்கள், இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார். வேண்டாம், தயவுசெய்து. பிசாசை சந்தோஷப்படுத்தாருங்க ஊழியக்காரங்க, தயவுசெய்து பிசாசை சந்தோஷப்படுத்தாருங்க. அப்போ கிறிஸ்துவின் அன்பு, அதைத்தான் நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு பகுதியை தியானிக்கலாம். இல்லை, இயேசு பற்றி தியானிச்சுக்கிட்டே இருந்தால் நாள் கணக்காக தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ காரியம் இருக்குதுங்க. நீங்கள் வாச தியானித்து பாருங்கள், இனிமையாக இருக்கும். இயேசுவை பற்றி தியானிக்க நம்முடைய லைஃபை அது சேஞ்ச் பண்ணி கொண்டே இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு காரியம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு காரியம்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். பைபிளை திருப்பங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் பைபிளை திருப்புறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் எடுத்துக்கிடுங்க. புதிய ஏற்பாட்டில் 139வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அதில் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். சவால் எல்லாருக்கும் மத்தியில். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது சொல்லுங்கள். என் பிரசங்கத்தில் குற்றம் இருக்கா? வாழ்க்கையில் குற்றம் இருக்கா? நான் மற்றவங்களோட பழகிறதுல குற்றம் இருக்குதா? நான் ஆண்டவருடைய காரியத்தில் குற்றம் செய்கிறேன்னா என்ன குற்றம் இருக்குது? அரசாங்கத்துக்கு விரோதமாக குற்றம் செய்கிறேன்னா என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது சொல்லுங்கன்றார். யாருமே வாயை திறக்கலை, யாருமே கை நீட்ட முடியலை. அந்த மாதிரி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பிளேம்லெஸ் லைஃப். பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க, ரகசியமாக வெளியே பேசிக்கொண்டாங்க. நேரடியாக ஒருத்தர் வந்து நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க, நீ இந்த குற்றவாளின்னு இயேசுவை கை நீட்டி சொல்ல ஒருத்தருக்கு துணிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அப்போ அது குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. இது என்னை கவர்ந்து கொண்டது. அப்போ யாருமே கை நீட்டி குற்றப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவது. அப்போ நம்ம சீஷர்கள் என்றால் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்து கொண்டு கவனம் செலுத்தி இயேசுவை பின்பற்றி போவது. இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுங்க. அவரை குறித்து கூட அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் இந்த தானியேல் கர்த்தருடைய ஒரு தாசன். அவர் வந்து பாபிலோன் பட்டணத்திலிருந்து, இஸ்ரேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு, அதாவது எருசலேம் பட்டணத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டவர் வாலிப வயசில். இப்போ அவர் ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்து உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் பிரதம மந்திரியாக உயர்த்தி விட்டார். இவருடைய உயர்வை பார்த்த உடனே அவர் கூட வேலை பார்த்த சத்துருக்கள் இருக்காங்கல்ல, அந்த நாட்டுக்காரங்க பொறாமை. இந்த ஆள் அடிமையாக வந்தான், அங்கேருந்து வந்தான் எருசலேமிலிருந்து. ராஜா என்ன இவனை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காரு, நம்மெல்லாம் போய் அவன்கிட்டெல்லாம் சம்பளம் வாங்க வேண்டியது இருக்குது, நம்மெல்லாம் அவங்ககிட்டெல்லாம் போய் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டானே, இவனை எப்படியாவது மாட்டி விட்டு ராஜாவை விட்டு பிரிக்கணும், இந்த பதவியை காலி பண்ணணும்னு சொல்லி அவனை ரொம்ப கவனமாக பார்க்க ஆரம்பித்தான் எல்லாரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 6ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா பாருங்கள், 120 தேசாதிபதிகள், பெரிய லீடர்ஸ் 120 பேர், அதில் 3 பிரதானிகள். அதில் எல்லாருக்கும் பெரியவனாக இருந்தே தானியேல் தான், எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் சீஃப். அவர் கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பொறாமைப்பட்டு இவனை ஓச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டே எழும்புகிறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது? 4வது வசனம் பாருங்கள். தானியேல் 6:4. பழைய ஏற்பாட்டில் 1038 பக்கம். பைபிளை திருப்பிட்டீங்களா? பைபிளை பாருங்கள், வசனத்தை பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வசனத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இவனை குற்றவாளி ஆக்குறதற்கு அவனுடைய வாழ்க்கையை கவனமாக பார்க்குறாங்க. இந்த தானியேல் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும் கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட அவனை சொல்லி கொடுத்து பதவியிலிருந்து விலக்கிறணும்னு சொல்லி அவனுடைய சத்துருக்கள் அவனை கவனித்து பார்க்குறாங்க.
ஆனால் அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால எந்த குறையும் கண்டுபிடிக்கும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பிளேம்லெஸ் லைஃப். தானியலுக்குள்ள இயேசுக்குள்ள அதை பார்க்குறோம்ல, யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ல முடியலை. இது அப்படின்னா என்னது? இதான் நமக்கு நம்ம வாசிக்கிறோம், இந்த வசனத்தை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். தானியல் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னா என்ன அர்த்தம், என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் தியானிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது. இதைத்தான் நம்ம மிஸ் பண்ணுகிறோம். சும்மா வசனத்தை வாசிட்டு தானியல் அப்படி இருந்தார் குற்றமற்றவர்னு அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? அது தெரியணும்ல. என்ன நடந்திருக்கும்? இவர் பெரிய ஆஃபீஸர், அவனுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சின்ன ஆஃபீஸர்ஸ். என்ன குற்றம்? இவன் லஞ்சம் வாங்குறானா, யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்குறானா, கேமரா வச்சு பிடிச்சிருவோம். அவன் லஞ்சம் வாங்குறானான்னு செக் பண்ணுங்க. அவன் கூட இருக்கிற ஆஃபீஸில் ஆள் வைக்கிறாங்க, ஸ்பை வைக்கிறாங்க. தானியல் எங்கே போகிறான், என்ன வர்றான், யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்குறானா, ராஜாட்ட போட்டு கொடுக்கலாம். இவன் வெளிநாட்டுக்காரன், இங்கேருந்து பணத்தை சுருட்டு அவன் நாட்டுக்கு அனுப்பிடுவான்ல, கொண்டு போயிடுவான்ல. ஏதாவது பண்ணுறான்னா பாருங்கள். இல்லை, அவன் நேர்மையாக இருக்கிறான். சரி, அவனுக்கு டைம் இருக்குல்ல, ஆஃபீஸில் இத்தனை மணிக்கு வரணும், ஆஃபீஸில் உட்காரணும், இதெல்லாம் கவனிக்கணும். நீ டைமுக்கு வரானா செக் பண்ணுங்க. 9 மணி ஆஃபீஸ்னால் 8:45 வந்துடுறானே, அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னே. இல்லை, ஒரு நாளாவது பிந்துறான்னா நீ பாருங்க. இவன் டியூட்டியை ஒழுங்காக கவனிக்கலைன்னு போட்டு கொடுத்துடலாம்ல. அவன் எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருக்கிறான், யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. சரி, 5:30 மணிக்கு தானே டியூட்டி முடியணும், 5 மணிக்கு போகிறான்னா நீ பாருங்கள். கல்யாண வீட்டுக்கு போகணும், சொந்தக்காரனை பார்க்கணும், ஒரு ஷாப்பிங் போகணுன்னு வெளியே போகிறானா, 5 மணிக்கு போகிறானா கண்டுபிடிங்க பாருங்கள். அவனை வாட்ச் பண்ணுறாங்க. 5:30 மணிக்கு போச்சானா 6 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் கணக்கு முடிச்சிட்டுலாம் போகிறான். ஒரு நாளும் முந்தி அவன் போகிறது இல்லை, ஒரு நாளும் பிந்தி வருவதும் இல்லை. பெர்ஃபெக்டாக இருக்கிறானே. யாரையாவது மேலே கோவப்பட்டு அநியாயமாக ஏதாவது பண்ணுறானா பாருங்கள், பார்ஷியாலிட்டி பார்க்குறானா பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நேசிக்கிறான். அவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே. இதுதான் குற்றமற்ற வாழ்க்கை. இப்போ நம்ம நிறுத்துங்க, உங்கள் காரியம் என்ன? கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம், ஒரு ஆஃபீஸில், பேங்கில், ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், என் ஊழியத்தில் நீங்கள் ஊழியம் செய்யலாம். உங்களை யாராவது குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய லைஃப் இருக்குதா? 9 மணிக்கு ஆஃபீஸ்னா எத்தனை மணிக்கு போகிறீங்க சொல்லுங்கள்? நம்ம சாக்கு போக்கு சொல்லியே வாழ்ந்து பழகிட்டோம்ல. பஸ் லேட் ஆகிட்டு, பிள்ளைக்கு கொஞ்சம் சோம் இல்லை, மனைவிக்கு இதை செய்ய வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி நம்ம பழகி நம்ம குற்றம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணுன்ற சிந்தையே நம்ம விட்டு போய்விட்டாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட. ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். பெர்ஃபெக்ட் டைம் கீப் பண்ணுறீங்களா? வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி உழைக்கிறீங்க? 8 மணி நேரம் நீங்கள் கடினமாக உழைக்கிறதுக்கு தானே அந்த நிர்வாகம் சம்பளம் கொடுக்குது. 8 மணி நேரம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்றபடி உழைக்கிறீங்களா? ஏமாற்றிட்டு போய் உட்கார்ந்த உடனே பாத்ரூம் போயிடுறாரு, 1/2 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. அப்புறம் அடுத்தது கேண்டீனில் போய் டீ குடிக்க போகணும், அவ்வளோதான். இவர் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குற நேரத்தை கணக்கு பாருங்கள், பாதி நேரம் கூட வராது. அதுக்கு தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்குறாரு. அரசாங்க வேலை தர்றதுக்கு ஜபிக்க பிரதர். ஏன் அதை மட்டும் அதை கேட்குறீங்க? ப்ரைவேட்டில் கூட அதை விட நல்ல சம்பளம் தர்றாங்கல்ல. கடினமாக வேலை வாங்கிடுவாங்க. சோம்பேறிகளை கர்த்தரே ஆசீர்வதிக்க முடியாது, அறிந்து கொள்ளுங்க. அரசாங்கத்தை ஏமாற்றலாம், அவரை ஏமாற்ற முடியாது. கடினமாக உழைக்கணும். ரெண்டுமே இருக்குது. கடினமாக உழைக்கிறவங்களும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? குற்றமில்லாத நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? யோசித்து பாருங்கள். 5:30 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுன்னா 5 மணிக்கே எழும்பி மெதுவாக அப்படியே நடந்து கையை கழுவி ரெடி ஆகணும். 5:30 மணி போகணும்ல. ஏன் 5:30 மணிக்கு சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்புறம் எழும்பி கை கழுவிட்டு போகக்கூடாதா? ஆண்டவர் பார்க்குறாரு, நீ உண்மை இல்லாதவனாக இருக்கிறியே. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மீது சுமத்த ஒரு குற்றமும் இல்லை. பெர்ஃபெக்ட். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதிலெல்லாம் இல்லாமல் சர்ச்சில் வந்து அப்படியே அல்லூலியை போட்டு கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டா பல்லவத்து போயிடலாம் நினைக்கிறீங்களா? நெவர். அதனால தான் ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அவங்க காதில் தான் எக்கால சத்தம் கேட்கும். சும்மா கையை தட்டி சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறவங்க காதலெல்லாம் கேட்காது. லைஃப், உங்கள் லைஃப் பேசணும், உங்களுடைய வாழ்க்கை பேசணும்.
வேலையில் உண்மை இல்லை, நீங்கள் என்ன அந்நிய பாஷை பேசுகிறீங்க? யோசிங்க. எதுக்கு ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார்? ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கனாலே ஒரு பெரிய சாட்சி இருந்தது. அவங்க உண்மையாக இருப்பாங்க, உத்தமாக இருப்பாங்க, பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ இருக்குதா? லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவங்க இல்லையா அன்னைக்கு? ஆஃபீஸில் ஓபி அடிக்கிற கிறிஸ்தவங்க இல்லையா அன்னைக்கு? ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு இந்த பயம் இருந்து, இப்போ பயம்லாம் போயிட்டு, இப்போ ஆண்டவரை பயமுறுத்துகிற மாதிரி நடந்து கொள்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ரொம்ப வேதனை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். பெர்ஃபெக்ட். அவன் தான் தானியேல். சிங்க கபியிலே கத்தர் காப்பார் பாட்டு பாடலாம். அக்கனி சூளைக்குள்ளே காப்பார். நல்லதாக இருக்கு பாட்டு பாட. யாரை காப்பார்னு நினைக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசி கை தட்டிட்டு அவங்களெல்லாம் காக்கிறதுக்கு ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்ட வந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? ஏமாத்துறீங்க. உண்மை இல்லை, வேலையில் உண்மை இல்லை, நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக இல்லை. உங்களுக்காக சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டுவார் நினைக்கிறீங்களா? தானியேலுக்கு கட்டுவார். அவன் உண்மை உள்ளவன், பெர்ஃபெக்ட் மேன். 3 வேளை ஒழுங்கா ஜெபம் பண்ணுவான். தேசத்தின் மேல் அன்பும் பாசமும் உள்ளவன், ஜெபிக்கிறவன், சும்மா டான்ஸ் ஆடி ஏமாத்துகிறவன் நல்ல தானியேல். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் வருவார், நாங்கள்லாம் தப்பிடுவோம். தப்புவீங்க. சாத்ராக் மேஷாக் உயிரை பணை வச்சு நின்னாங்க. என் கர்த்தர் அவர் காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும் பொற்சிலை வணங்க மாட்டோன்னு நின்னாங்கல்ல, ஜெபித்தாங்கல்ல, வாழ்க்கையில் சாட்சி இருந்ததில்ல. அவங்களுக்கு தான் அக்கினி சூளைக்குள்ளே கர்த்தர் வருவார். ஏமாந்துறாங்க. வெறும் பாட்டு பாடிட்டு குதிச்சு எரிஞ்சு போயிடுவீங்க. அவங்களுக்காக இயேசு கர்த்தர் வந்தார்னா ஓய், அப்போ அவங்கள போல வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்ல, முயற்சியாவது பண்ணணும் இல்லை, அந்த சிந்தையாவது நமக்கு இருக்கணும்ல. ஆராதனைக்கே நீங்கள் டைமுக்கு வருவதில்லை. நீ என்ன பெந்தைகோஸ்து அனுபவம், என்ன ஆவிக்குரிய அனுபவம், அந்நிய பாஷை அனுபவம் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆராதனைக்கு 9:30 சர்ச்சுக்கு வர்றீங்களே, அதில் கூட நீங்கள் உண்மை இல்லாமல் இருக்கும்போது பரலோகத்தில் போயிடலான்னு நினைக்கிறீங்களா? எக்கால சத்தம் துணிக்கும், ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், எனக்கு சிங்கத்தின் வாயை கட்ட தூதன் அனுப்புவார் நீ நினைக்கிறீங்களா? சர்ச்சுக்கு கூட 9 மணிக்கு நீ வருவதில்லை. உண்மை இல்லை. சிந்திங்க சீரியஸா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா ஆவில நன்மை அந்நிய பாஷை போய் சத்தம் போடுவதல்ல. லைஃப் பேசணும். என்கிட்ட குற்றம் சொல்ல முடியுமா? பாஸ்டர் சொல்லுவார், வருஷத்தில் நீ மாதத்தில் 4 வாரம் இருந்தால் 3 வாரம் சர்ச்சுக்கு லேட்டாக வர்றேன்னு கை நீட்டு சொல்ல முடிகிற அளவுக்கு தானே உங்கள் லைஃப் இருக்குது. எப்படி சிங்கக்கபியில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு நாள் முடியல, பரவாயில்ல. இதுவே வழக்கம். 9 மணிக்கு 9:30 வருவது சர்ச்சுக்கு. அதுவும் செல்ஃபோனோட வர்றது, பிரசங்கம் நடக்கும்போது செல்ஃபோனோட எழுப்பி வெளியே போகிறது. தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. எங்கே இருக்குது நம்முடைய பெர்ஃபெக்ஷன்? எங்கே இருக்கிற வசனத்தின்படியான வாழ்க்கை? நாம சில காரியத்தை நினச்சிக்கிட்டு, நாம சத்தம் போட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்படணும். 100க்கு 100 நம்மளால் முடியாட்டாலும் முயற்சி பண்ணணும் இல்லையா? அப்படியே இருந்துடக்கூட சாக்கு போக்கு சொல்லியே வாழ்வதா கிறிஸ்தவ வாழ்க்கை? முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். யோசிங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சீஷன்னா யாரு? இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க, ரட்சிக்கப்பட்டேன், நான் சீஷன். அவர் நடந்தபடி அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். தானியேல் பாருங்க, எவ்வளோ பெரிய சாட்சி. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது ஏன்னு அவரே சொல்றார். 22 வசனம் பாருங்க. தானியேல் 6:22 பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால், அதை வாசிங்க. சிங்கத்தை தயுதம் கட்டித்தான் எனக்கு கட்டுவான். ஓய், ஏனென்றால் அப்படின்னு சொல்றாருல, அதை தியானிங்க. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேர் இஸ், அங்க நிற்கிற வசனம். ஐயா, ஏமாத்துற ஆளுக்கு தேவதூதன் வருவான்னு நினைக்கிறீங்களா? நீ 10 நிமிஷம் கூட ஜெபிக்காம மேடையில் கிட்டார் போட்டு டான்ஸ் ஆடி குதிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தேவதூதன் வருவார் நீ நினைக்கிறியா? நீ ஏமாந்து போகாத தம்பி.
உன்னை கொயரில் வச்சிருக்கிறாங்க, மேடையில் ஏற்றுறாங்கன்னா நடுக்கத்தோட முழங்கால் படியிட்டு காத்திருந்து ஜெபித்து வந்து மேடையில் நில்லு. எனக்கு எல்லாம் தெரியும், கிட்டார் தெரியும், அது தெரியும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியும்னு வந்து உன் பெருமையில் வந்து தட்டுன சிங்கம் உன்னை பீறி போட்டு விடும். தானியேல் சொல்றார் பாருங்க, ஏன் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார்? நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன். நீங்க சொல்ல முடியுமா மாறு தட்டி, ஆண்டவரே ஒரு நாள் கூட நான் ஆராதனைக்கு பிந்தி போனதில்லை, நான் குற்றமற்றவனாய் உமக்கு நின்று முன்பாக நிற்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? சொல்ல முடியுமா உங்களால? அதுவே சொல்ல முடியலையே. சர்ச்சுக்கு போறதிலே உண்மை இல்லை, வேலையில் எப்படி இருப்பீங்க? பிஸ்னஸில் எப்படி இருப்பீங்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. வசனத்தை தியானிங்க, தயவு செய்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் பரிபூர்ணப்பட்டவங்க இல்லை, பரிபூர்ணத்தை நோக்கி போகிறோம். இதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து முன்னேற வேண்டும். அவர் சொல்றாரு, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. 2 காரியம். 1, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். 2வது, ராஜாவாகிய உமக்கு முன்பாக குற்றமற்றவன். என்னை இந்த பதவியில் வச்சிருக்கிறீங்களே, நான் உங்களை ஏமாத்தலை, உங்களை வஞ்சிக்கலை, உங்க முன்னால நடிக்கலை. நான் உமக்கு முன்பாக நீதிகேடு ஒன்றும் செய்தது இல்லை, அதை தேவன் அறிவார். அதனால தேவதூதன் வந்தான். ஏமாத்துறவங்களுக்கும் ஃப்ராட் பண்றவங்களுக்கும் தேவதூதன் வருவானா? சீரியஸா யோசிக்க வேண்டிய டைம். இப்போ ஒரு கூட்ட மக்களை தேவன் எழுப்பிக்கும், புதிய சந்ததி எழுப்பி வருகிறது. இப்போதான் ரட்சிக்கப்பட்டவங்க, புதுசா இயேசு ஏற்றுக்கொண்டவங்களாம் ரொம்ப பயபக்தியோட ஆண்டவருக்கு இந்த எழுப்பிட்டு, அதனால தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் மாறுகிற காலம். நீங்க பெருசா ஊழியக்காரன், எங்க சபை, எங்க டயசிஸ், எங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். லைஃப் வசனம் இதான் நியாயம் இருக்கும் கடைசி காலத்தில். அப்போ நம்ம யோசிக்கணும், தயவு செய்து யோசிக்கணும். சென்னையில் இருந்த நாட்களில் ஒரு சகோதரர் முழு ஜபத்துக்கெலாம் வருவார், பேரின்ப பெருவிழாக்கெல்லாம் வருவார். ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல விசுவாச சகோதரன். நான் எல்லாம் முழு ஜபம் பேரின்புழா பார்த்துருக்கப்போ நானும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஆரம்ப நாட்கள், அது மாதிரி அந்த ஊழியங்கள் எல்லாம் பங்கு பெறுவேன். ஒரு நாள் அவர் சொன்னாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையிலிருந்து. 1 மாதமோ 2 மாதமோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வேலை 1 மாதம் வராத அப்படின்னு நிறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. நல்ல தேவனுடைய பிள்ளை, ஊழியத்துக்கு ஜெபிக்கெல்லாம் வருவார், முழு ஜெபத்திலும் ஜெபிப்பார், பேர்மை பெருவிழாலும் அந்த ஊழியம் செய்வார். ஏன்னு கேட்டேன். ஏன்னா அவர் கூட வேலை பார்க்குறவங்க நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், அது பிரதர், அவன் வேலை நேரத்தில் வேலை தானே பார்க்கணும். ஃபேக்ட்ரி முழுதும் நிறைய மிஷின்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், இவன் ஒரு மிஷின்லேருந்து வேலை பார்க்கணும். இவன் என்ன பண்ணுவான்னா, மிஷினை ஓட விட்டுட்டு பக்கத்து மிஷினில் உள்ளிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பான். இவரை கேட்டால், என்னடா அங்கே போய் பேசுகிற, வேலை விட்டுனா சுவிசேஷம் சொல்கிறேன், ஊழியம் செய்கிறாராம். இவர் போய் அவங்க பேச பற்றி சொல்ல போகிறேன். எப்போ? ஆஃபீஸ் டைம். நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவங்க சம்பளம் தர்றாங்க உனக்கு. அங்கே வேலை நேரம் முடிஞ்ச பிறகு தானே சுவிசேஷம் சொல்லணும். இது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 1 நாள் 2 நாள் ரொம்ப நாள் ஒவ்வொருத்தருடையா பேசணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நிர்வாகம் வாட்ச் பண்ணிச்சு, நீ சுவிசேஷ அறிவிக்க ஊழியம் செய்கிறதுக்கு அந்த ஆஃபீஸில் உனக்கு சம்பளம் தரோம், நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். ஒரு நாள் அந்த மிஷின் பாதிக்கப்படும், வேலை பாதிக்கப்படும், மற்றவங்களையும் நீ டிஸ்டர்ப் பண்ணுறப்போ வீட்டுக்குன்னு அனுப்பிட்டாங்க. 1 மாதம் சஸ்பென்ஸ். இனிமையாவது ஒழுங்காரு. சாட்சி போயிட்டு இல்லை. என்னங்க நம்ம இயேசுகிட்ட கற்றுக்கிட்டோம்? இயேசு அப்படி தான் சொல்லுவாரா? அப்பா பிரதர் பேங்கில் வேலை செஞ்சாங்க, எனக்கு தெரியும். பேங்கில் நாகர்கோயிலில் இருக்கும்போது அவங்க கூட்டத்தில் பயன்படுத்துகிற பார்த்து அவங்க அந்த பேங்கில் தான் வேலை செய்கிறாங்கன்னு மக்கள் வந்துடுவாங்க. பேங்குக்கு காலையில் வந்துடுவாங்க. பிரதர் அசிஸ்டன்ட் மேனேஜர் முக்கியமான பதவியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் காலையில் 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஆட்கள் பேங்கில் உங்களை பார்க்கணும், எதுக்கு ஜெபிக்கிறதுக்கு? நான் அவங்களுக்கு ஜெபிக்கிறங்க, எனக்கு பேங்க் சம்பளம் கொடுக்குது, நான் வேலை செய்யணும்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன அவங்கள கூப்பிட்டு 5 மணிக்கு எனக்கு டியூட்டி முடியும், 5 மணி 5:30க்கு பேங்க் முடிந்த பிறகு நீங்கள் வாங்க, நான் ஜெபிக்கிறேன், போங்க, யாரும் வராதங்க. இதுதான் இயேசு எதிர்பார்க்கிற ஊழியம். நீ வேலை பார்க்குற நேரத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறேன் நீ சொன்னால் அது ஊழியம் கிடையாது, சாட்சி கேடு. உனக்கு தான் 8 மணி நேரம் வேலை, இன்னும் 16 மணி நேரம் இருக்குல்ல, எவ்வளோ ஊழியம் செய்யலாமே. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம உணராமல் இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து ஆலோசனைகளுக்கு என்ன சொல்லுவார்? 8 மணி நேரம் ஒழுங்காக வேலை செய்டா, அதுக்கு தானே அவங்க நிர்வாகம் சம்பளம் தர்றாங்க. அந்த நேரத்தில் உனக்கு என்ன ஜெபம், அந்த நேரத்தில் என்ன சுவிசேஷம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே வேலை பாரு. நான் ஜெபிக்க போகிறேன்னு மரத்தடியில் போய் முழங்கால் போட்டீங்கன்னா இங்கே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பாதிக்கப்படும்ல. இப்படி தான் இயேசு சொல்லுவார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி இவளுங்க வேலை செய்கிறோமா? ஒரு டீச்சர், மெட்ராஸில் ஒரு டீச்சர், கிறிஸ்தவ டீச்சர், பக்தி உள்ள டீச்சர். அவங்க ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? காலையில் எழுப்பி பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு தானே ஸ்கூலுக்கு வரணும். பைபிளோடு வர்றாங்க, தப்பு கிடையாது. சாப்பாடு இடைவேளை நேரத்தில் டைம் இருக்குது, 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு பைபிள் வாசித்தா தப்பு கிடையாது. இவங்க எவ்வளோ பக்தி உள்ளவங்கன்னா, பிள்ளைகள் வந்து உட்கார்ந்தோடனே புக் எடு, ஆளுக்கு ஒரு பேராகிராஃப் வரிசையாக வாசி. என்ன பிள்ளைகள் வரிசையாக வாசிக்கும் பார்த்துருக்கீங்களா? வரிசையாக வாசிக்க விட்டுட்டு இவங்க பைபிள் படிக்கிறாங்களாம். எப்போ? ஸ்கூலில் டீச்சிங் பண்ண வேண்டிய டைமில் பைபிள் படிக்கிறாங்க இந்த அம்மா. எதுக்காக சம்பளம் தர்றாங்க உங்களுக்கு? என்னங்க வேலையில் பைபிள் படிக்கக்கூடாதா, ஜெபிக்கக்கூடாதா? கூடாது. அது வேலை நேரம், சம்பளம் கொடுக்குறாங்கல்ல. அது உங்கள் ஆஃபீஸ் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி தனியாக நடத்துறீங்கன்னா எனி டைம் நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் செய்யலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு உண்மையாக இருக்கீங்களா? இல்லாட்டினா குற்றம் சொல்கிற மாதிரி. இந்த அம்மா என்ன பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் பைபிள் வாசிக்கிட்டு இருக்குன்னு குற்றப்படுத்துகிற மாதிரி நடக்கிறீங்கல்ல. இயேசு பாராட்டுவார்னு நினைக்கிறீங்களா? துக்கப்படுவார். இது மாதிரி தான் சிலர் நம்ம பண்ணுறோம். நமக்கு நாமே நான் பைபிள் வாசிக்கிறேன்னாக்கும் ஜெபிக்கிறேன்னாக்கும் இல்லை. நான் மெட்ராஸில் பார்த்துருக்கேன். சகோதரி பேகம்னு ஒரு சகோதரியெல்லாம் நல்லா ரட்சிக்கப்பட்டு பெயின் ஸ்கூலில் அவங்க வந்து நல்ல தீர்க்கதரிசி ஊழியெல்லாம் செய்தாங்க. ஒரு நாள் பார்க்க நான் போயிருந்தாங்க. வேலை செய்த நாட்களில் அவங்கள பார்க்க போனால் சாப்பாடு இடைவேளை நேரம். அப்போ தானே பார்க்க முடியும் டீச்சரை. அவங்க சேப்பலில் இருப்பாங்க. நாங்கள் போனால் அவங்கள சுற்றில நிறைய பிள்ளைகள் முழங்கால் போட்டு நிற்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டோடைய ஆலோசனை கொடுக்குறாங்க. எல்லா பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டு நிற்காங்க. சாப்பிடையே டைம் இல்லாத அளவுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் கிளாஸ் எடுக்கும்போது ஊழியம் செய்ய மாட்டாங்க இடைவேளை நேரத்தில். நமக்கு தெரியும்ல, அப்படி தானே செய்யணும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி தான் வியாபாரத்தில் உண்மையாக இருக்கணும், குற்றம் சாட்டப்படாத அளவு. இந்த கடைக்கு போகிறவங்க அநியாயமான வேலை வச்சுருக்கிறாங்க, அநியாய லாபம் வைப்பது கூட ஒரு சாபத்தை கொண்டு வரேன்னு பைபிள் இருக்குது. லாபம் கூட ஒரு அளவுக்கு தான் லாபம் வைக்கணும். இவங்க கிறிஸ்தவங்க லாபம் கொஞ்சமாக வைப்பாங்க, நல்லா இருக்கும் பொருள் எல்லாம், கலப்படமே இருக்காது, சாட்சி இருக்கணும். உங்களுடைய வியாபாரத்தை குறித்து சாட்சி. யாரும் குற்றம் இந்த கடையில் வாங்காத, எல்லாம் கலப்படம், ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க, அதில் தசம்பா கொடுக்குறேன்னா கர்த்தரே அதை அங்கீகரிக்க மாட்டார், அறிந்து கொள்ளுங்க. அப்போ வியாபாரம், தொழில், அதில் யாரும் குற்றம் சாட்ட கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். அது இருக்கணும். வியாபாரத்தில் தொழிலையே அப்படின்னா ஊழியத்தில் எப்படி இருக்கணும் இல்லை? ஊழியத்தில் எவ்வளோ நேர்மை இருக்கணும். நம்ம கவனம் செலுத்தணும். ஊழியர்களாகிய நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது பாருங்களேன். மத்தேயு 17 அதிகாரம் எடுங்க. மத்தேயு 17 அதிகாரம் பைபிளை திருப்பங்களேன். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். மத்தேயு 17 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 26வது பக்கம் பாருங்கள். மத்தேயு 17 அதிகாரம் 24 27 வசனம் வரைக்கும் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம், இதெல்லாம் கவனிங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது, எவர்கள்? இயேசுவும் சீஷரும் கப்பர்நகூம் பட்டணத்துக்குள்ளே வந்தபோது, வரிப்பணம் வாங்குகிறவர்கள், இன்கம் டேக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்க அரசாங்க அதிகாரிகள், வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறோம். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்க, இதை பார்க்குறோம். இயேசு சந்தித்த இந்த பிரச்சனை, அதுதான் இயேசுவை தியானிங்கன்னு நான் சொல்வதற்கு காரணம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வருது. கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துவது இல்லையா?
பேதுரு சொல்கிறார், செலுத்துகிறோம். நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஹோல்டர், டேக்ஸ் கட்டுக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம். பேதுரு சொல்கிறார், எவ்வளோ தைரியம்! அதான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. உங்களால் சொல்ல முடியுமா? கணக்கே வைக்கிறது இல்லை. ஏன்? கணக்கு வச்சா டேக்ஸ் கட்டணும் இல்லை? ஐயா எப்படிங்க ஆசீர்வதிப்பார் ஊழியத்தை? ஐயா இயேசு வரி பணம் கொடுத்துருக்கிறாரே, வரி கட்டினாருங்க. யோசிங்க. ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் சபை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர மாட்டேங்குது? வளர்ந்த சபைகளை கேட்டு பாருங்கள், டேக்ஸ் கட்டுறாங்க, அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுத்து டேக்ஸ் கட்டுறாங்க. அதனால தான் சபை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சில சபை பாருங்கள், ஐயோ கணக்கெல்லாம் காமிச்சா டேக்ஸ் கட்டணும், பணமெல்லாம் இப்போ எனக்கு வராதே. உண்மை இல்லைல்ல? குற்றம் சாட்டப்படாத ஒரு ஊழியர் இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது பேதுரு சொல்லார், நாங்கள் வரி செலுத்துகிறோம். இயேசு வரி கட்டினார், டேக்ஸ் கட்டினார், வசனத்தில் இருக்குது. அவன் வீட்டிற்குள் வந்தபோது, அவன் வீட்டுக்குள்ளே வர்றான், வெளியில் இருந்து தான் கேட்குறாங்க. இயேசு வீட்டில் இருக்கிறார். வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னமே, ஆண்டவரே ஒரு ஆள் இப்படி கேட்டான்னு சொல்கிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி கேட்குறார், சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். யார்கிட்ட கேட்பாங்க? தீர்வை வரி அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ கவர்மெண்ட்ல இங்கே கிராமத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வீட்டு வரி கட்டணும், நில வரி கட்டணும், இந்த வரியெல்லாம் இருக்குது. எல்லா இடத்துல கார்பரேஷனில் வரி கட்டணும், எல்லாத்துக்கும் வரி, தண்ணி வரி இருக்குது, எல்லாத்துக்குமே வரி இருக்குது இல்லை? அப்போது இயேசு கேட்கிறார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே அப்படி சொல்லிட்டு, ஆகிலும் நாம் பிள்ளைகள், நம்ம இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க, நம்ம வரி செலுத்த அவசியம் இல்லை. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்திலே கொடு, வரி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்வீங்க? இதை என்னைக்கா தியானிச்சிருக்கிறீங்களா? நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், இதை பற்றி சர்ச்சில் பேசவும் மாட்டோமே இல்லை? எவ்வளோ உண்மையான ப்ராக்டிக்கலான காரியத்தை இயேசு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ இப்போ அவங்களுக்கு இடரெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்ம கை நீட்டி இந்த ஊழியம் ஏமாற்றுகிற ஊழியம், இவங்க டேக்ஸ் ஏமாத்துறாங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்கன்னு கை நீட்டுகிறபடி இயேசு உடைக்கிறார் ஊழியம் இருந்தால் அது இயேசுவுக்கு நான் அவமானத்தை கொடுக்கிறவன். நான் எப்படி உண்மையான ஊழியக்காரனா இருக்க முடியும்? உங்கள் சபை, நாம் செய்கிற ஊழிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வியாபாரிகள், கிறிஸ்தவ பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே இதில் யோசிக்கணும். அப்போ அவர்களுக்கு இடரல் உண்டாகாமல் இருக்கும்படி நீ போய் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, வேலை கொடுக்குறார். போ, சும்மா இல்லை, அப்படியே மந்திரம் போட்டு இயேசு அப்படியே கையை சுற்றி வெள்ளிப்பணம் வந்துட்டு போய் கொடுத்துருவா அப்படிலாம் இயேசு சொல்ல. போ, உழைக்கணும், கடினமாக உழைச்சி தான் பெற முடியும். இயேசு அதுதான் கற்றுக்கொள்ள. எதுவும் இலவசமாக ஏமாற்றி அப்படியே மாயச்சாலம் காமிச்செல்லாம் இயேசு செய்யவே இல்லை. அவர் மந்திரவாதி கிடையாது, ஏமாற்றுகிறவர் கிடையாது. மனுஷன் உழைத்தை சம்பாதிக்கணும். போ, மீன்பிடி, காத்துரு, பெய்து இங்கேருந்து போகணும், தூண்டில் எடுக்கணும், அதுக்கு ஒரு புழுவை கொழுக்கணும், அங்கே போய் உட்காந்துருக்கணும், அந்த மீன் கிடைக்க வரைக்கும். நம்ம ஒரே வசனத்தில் ஒரு நிமிஷத்தில் வாசித்துட்டோம். அது நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்கள். மணிக்கணக்கு ஆயிருக்கும். போய் காத்திருந்து ஒரு மீன் அகப்பட்டவனை பார்த்தா வெள்ளி பணம். அதை கொண்டு போய் எனக்கும் உனக்கும் ஆண்டவர் வேலை கொடுத்தார்ல, சம்பளம் கொடுத்துட்டார். பேதுருவே நம்ம 2 பேருக்கு சேர்த்து வரி கட்டிடு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ப்ராக்டிக்கல் இயேசு. நம்ம அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நீர் வரி கட்டலையா அப்படின்னு இயேசுவை யாரும் கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது. ரோமர் 13 அதிகாரத்தில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13 அதிகாரம் பாருங்க. ரோமர் 13 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை கவனிங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்க ஆண்டு சொல்றார். அதிகாரிகளை கனம் பண்ணுங்க. வரி செலுத்த வேண்டிய வரி செலுத்துங்க. போலீஸை செலுத்தனா போலீஸை செலுத்துங்க.
அந்தந்த ஊரில் அந்தந்த கிராமத்தில் பட்டணத்தில் என்னென்ன வரி இருக்கிறதோ அதை செய்யுங்க. அப்போ தான் நம்ம குற்றமற்றவர்கள் என்கிற நிலைமையில் நிற்க முடியும். இயேசு சொல்லுகிறார், யார் என்னை குற்றப்படுத்தக்கூடிய பிளேம்லெஸ் லைஃப் நம்ம அவங்க தான் சீஷர்கள். ஐயா, அவங்க தாங்க சீஷர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது, அவங்க தான் சீஷர்கள். இயேசுவை பின்பற்றி நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை சரிப்படுத்தணும், தயவு செய்து சரிப்படுத்தணும். இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா? நான் கட்டுக்கிறேன். எனக்கு கொடுக்குற காணிக்கையெல்லாம் வர வச்சு இன்கம் டேக்ஸ் எவ்ரி இயர் நான் இன்கம் டேக்ஸ் கட்டுக்கிறேன். நான் என்ன பொருள் வாங்கினாலும் அதை கொண்டு வந்து அந்த இதில் சேர்த்துருவேன், கணக்கில் சேர்த்துருவேன். இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் கணக்கில் சேர்த்து அரசாங்கத்துக்கு உண்மையாக நம்ம கணக்கு கொடுத்து டேக்ஸ் கட்டுவதில் நான் சந்தோஷப்படணும். நான் அரசாங்கம் என்னுடைய தேசத்துக்கு என்னுடைய பார்ட்டிசிபேஷன், என்னுடைய பங்களிப்பு, நான் கொடுக்குற வரி. அநியாயமாக வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இத்தனை % வாங்கிட்டு போட்டோம். அவங்ககிட்ட கத்தர் கணக்கு கேட்பார். இந்த என்கிட்ட கத்தர் கணக்கு கேட்பார், வரி கொடுத்தியா? நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. அவன் ஒழுங்காக செலவு பண்ணலன்னா ஆண்டவர் அவனை கணக்கு கேட்பார். அதனால தான் சிங்காசனம் கவிழுகிறது பார்த்தீங்கல்ல. அரசாங்கத்தை ஆண்டவர் மாற்றிடுறாருல. உண்மையாக ஏமாத்தினவங்க அரசாங்கம் நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. நிரந்தர அரசாங்கம்லாம் கிடையாது. ஏன்னா நீதி உள்ள தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கார்ல. அதனால நான் உண்மையாக இருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண மோகன்லால் ஜெவமலையில் புறம்போக்கு நிலத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு, 4 மாடியில் இவ்வளோ இடம் இருக்குது புறம்போக்கு. அவங்க நினைப்பா அப்படி, ஏன்னா அவங்க திருடங்கள்ல. அதனால் நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஐபியிலேருந்து இன்டெலிஜென்ட் பீரோவிலேருந்து ஜெபமலை அளந்தாங்க, இங்கே அளந்தாங்க. ஒரு அடி நிலம் கூட நாங்கள் புறம்போக்கு எடுத்தது இல்லை. எங்கள் நிலத்தை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுத்துருக்குறோம். ரோட்டுக்கு ஒரு அடி கூட புறம்போக்கு எடுத்தது கிடையாது. கவர்மெண்ட் ரூல் எதுவோ அப்படி தான் நடப்போம். அதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் ஆண்டவர் புறம்போக்கு ஆண்டவர் கிடையாது. புறம்போக்கு நிலத்தை எடுத்து அதில் சர்ச்சை கட்டுவது, அதில் ஆராதிப்பதற்கு செய்வது, காசு கொடுத்து வாங்கி முறைப்படி கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி கட்டடம். ஒரு RSS அதிகாரி வந்தார். இந்த மோகன்லால் எதுலையாவது சிக்க வைக்கணும்னு எங்கள் ஆஃபீஸில் குடஞ்சி எடுத்துட்டார். எந்த நாளும் அதால் இதால் எல்லாம் அளந்து பார்த்துட்டு ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. வெட்கப்பட்டு போயிட்டார் அந்த ஆள். நான் எப்படியாவது இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருந்தேன். பார்த்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததையா. எங்கள் ஆண்டவர் நீதி நேர்மையாக நடக்க சொல்லி கொடுக்குற ஆண்டவர். புறம்போக்கு நிலத்தை எடுக்க வைக்கிற கடவுளாக இருக்க முடியாது. எங்கே நாங்கள் கட்டிட அவ்வளோதான். ஒரு பில்டிங் கட்டணும்னா கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்குகிறோம், பஞ்சாயத்தில் போய் அதுக்கான பணம் கட்டுகிறோம். ஒரு பாத்ரூம் கட்டணா கூட எங்கள் பஞ்சாயத்தில் காசு கட்டி பெர்மிஷன் வாங்கி கட்டுகிறோம். யாரையும் ஏமாற்ற எண்ணம் இல்லை. சில மிஸ்டேக்குகள் அறியாமல் நடக்கலாம். அதை அரசாங்க அதிகாரிகள் சொல்லும்போது உடனே சரிப்படுத்தி கொள்ளுவோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை. அப்படி வந்தால் மற்றபடி எதுவுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லை. எவ்வளோ நாள் வருவாங்க இன்டெலிஜென்ட் பீரோ? சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு போயிட்டாங்களே. எத்தனை முறை பார்த்தாலும் இதானுங்க அளவு, இதான் பத்திரம், இதான அளவு. நீ வீடியோவில் கத்திக்கிட்டே இரு, நீ வீடியோவில் பேசிக்கிட்டே இரு, நீ எந்த பத்திரிக்கையில் பேசிக்கிட்டே இருக்கு. பொய்யான செய்தியை பேசுகிறவன் பிசாசினே பைபிளில் இருக்குது. அவன் பொய்யை பேசி 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 பார்ப்பான். பொய் மெய் ஆகாது எத்தனை முறை பேசினாலும். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து இயேசுவை பின்பற்றினா இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். எல்லாத்திலுமே கவனம் செலுத்து. பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுங்க, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடப்பது. அப்போ ஒவ்வொன்றிலும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்து அது அறியாமல் இருக்கும்போது ஓகே. இப்போ அறிஞ்ச உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். நான் அறியாமல் சில தவறு பண்ணியிருக்கிறேன் தெரியாமல். அப்புறம் பைபிளில் வாசித்து இப்படி தான் அறிஞ்ச உடனே அதை சரிப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கு எப்பவுமே நான் ஆயத்தம். இதன்படி இது தப்புன்னு சொல்லிட்டா நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். உடனே சரண்டர். நான் ஒப்பு கொடுக்குறேன் வசனத்தின்படி வாழ. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா எல்லாரும்? நம்ம மறுபடியும் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து தியானிப்போம். அடுத்து இயேசு பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ரியல் லைஃப் இயேசுவோடு வாழ்வது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அழகாக கற்றுக் கொடுப்பார், நடத்துவார், தைரியமாக நடத்துவார். கள்ளனும் திருடனும் தான் பயப்படணுங்க. நாட்டை கொள்ளையடிக்கிறவனே நீதிமான் மாதிரி பேசிக்கிட்டு அலைகிறான். நம்ம உண்மையாக இருக்கிறோம், அதனால கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்பார். நேர்மையாக இருக்கிறோம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருத்தர் அசைக்க முடியாதுன்ற தைரியம் எப்படி வருது? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ தானியேல் ஒப்பு கொடுத்ததுனால சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்தனால தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவங்க தான் காணாமல் போனாங்க. நம்ம ஆண்டவருக்கும் அரசாங்கத்துக்கு உண்மையாக நடந்தா விரோதமாக எழும்புகிறவர்கள் தான் இல்லாமல் போவார்கள். நம்ம அப்படி வாழணும். எல்லா கிறிஸ்தவர்களையும் சேலஞ்ச் எடுத்து வாழணும். வசனத்தின்படி தான் வாழுவோம், நடப்போம். அதுக்கு எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ணுவோம். அதை வீணாக எடுக்க வேண்டாம். டேக்ஸ் கட்டுவதை வீணாக எடுக்காத. உண்மையாக இருக்க ஒப்பு கொடுங்க.
இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்படி ஒரு நிமிஷம் கரம் வைத்து, ஆண்டவரே, நீர் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறீர். யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ், அப்படிப்பட்ட வேலை, அப்படிப்பட்ட தொழில், அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்யணும். நாங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில், எல்லாத்திலும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சீஷராக இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.